Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ்னு சொல்லலாம். இது வந்துட்டு நீங்க எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி, தோசா, இட்லி ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆலையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். என்னோட சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ், vlogs எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் போய் விசிட் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆனதும் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், பிரிஞ்சி இலை, அப்புறம் அந்த அன்னாசி பூ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் வெஜ் ரெசிபிஸ், ஸ்வீட் ரெசிபிஸ், vlogs, டெம்பிள் vlogs எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக வரவங்க மறக்காமல் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிட்லாம். பூரி, சப்பாத்தி, தோசா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம் இந்த வெஜ் குருமா வந்துட்டு. ஒரு 2 மினிட்ஸ் இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் தான். நீங்கள் வேணும்னா தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ப்ளைனாக ஆட் பண்ணிங்கன்னா கூடவே வந்துட்டு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா காரம் பத்தலை சொல்லிட்டு. எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சரில் வந்துட்டு நான் கொத்தமல்லி தழை, அப்புறமா பச்சை மிளகாய், தேங்காய் இது போட்டு வந்துட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறது இருந்தாலும் அரைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குருமான்னு சொல்லலாம், வெஜ் குருமா. எனக்கு வந்துட்டு காரம் கம்மியாக இருந்துச்சு, நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளைன் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 or 3 விசில்ஸ் வந்தால் போதும், குருமா வந்துட்டு ரெடி ஆகிடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு. ஒரு ஹெம்மியான சூப்பரான சைட் டிஷ்னு சொல்லலாம். சப்பாத்திக்கு பூரிக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணேன். இது வந்துட்டு நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி ஆஃப் பண்ணிட்டேன். ஹெம்மியான டேஸ்டான ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தோசாவுக்கு செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.